ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழர்கள்லாம் வருஷத்துக்கு 2 தடவை புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவோம். ஒன்று ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கு, இன்னொன்று இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கு. இந்த புத்தாண்டு காலத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுவது அப்படின்றதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிக்கணும்னா என்ன? அது செய்யவும் வேண்டியது, ஆரம்பிக்கவும் வேண்டியது. திட்டமிடல் அப்படின்றது செய்ய வேண்டியது. திட்டப்படி செயல்படுத்துகிறோமே, அது ஆரம்பிக்க வேண்டிய ஒன்று. என்ன செயலில்லாத திட்டம் அப்படின்றது ஏட்டு சுரக்காய், திட்டமில்லாத செயல் அப்படிங்கிறது சேற்று சுரக்காய் அப்படி சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நேர்முக தேர்வுலலாம் அதிகாரி அளவில் அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இன்டர்வியூ பண்ணுறப்போ ஒரு கேள்வி கேட்பது வழக்கம். வேர் டு யூ லுக் அட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் 5 years ஃப்ரம் டுடே அப்படின்னு பொதுவாக கேள்வி கேட்பாங்க. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியாக உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் இன்றைக்கி இந்த வேலை கிடச்சிட்டா போதும் அப்படின்னு திருப்தியாக உட்கார்றது இல்லை. 5 ஆண்டு காலத்திற்காக தன்னுடைய தொழில் சார்ந்த திட்டம், தன்னுடைய பணி சார்ந்த திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மை பற்றி அவர்கள் எடை போடுவார்கள். அப்படி ஒரு திட்டம் வந்திருக்கிற இந்த கேண்டிடேட்டுக்கு இருக்கா அப்படின்னு. இன்டர்வியூவில் தான் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இதை பற்றிய ஒரு திட்டமிடல் வேண்டும். இன்னும் 5 வருஷம் கழித்து நமக்குடைய பொருளாதார தேவை எவ்வளவு இருக்க போகுது? அன்றைக்கி நம்ம குழந்தை பிறந்திருக்குமா, இல்லை பிறந்த குழந்தை கல்லூரியில் படிக்க போகுதா, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? இல்லை கல்லூரி படித்து முடித்த பையனுக்கு அல்லது மகளுக்கு திருமணம் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்தில் செய்கிறோன்னா அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? பொருளாதார ரீதியாக குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைப்படும் 5 வருஷம் கழித்து? ஏன்னா அன்றைக்கி ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கணும். பொருளாதாரம் என்பதையும் தாண்டி இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் 5 ஆண்டு காலம் கழித்து ஒரு திட்டமிடல் வேண்டும் அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ வயசு இருக்குன்னா ஒரு 5 வருஷம் கழித்து 5 வருஷம் கூட்டிடுதுங்களா வயசில், அப்போ ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும்? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே 5 ஆண்டு காலம். ஏன்னா எதிர்காலத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்மளால் உள்ளே தள்ளுறதுல ஒரு தெளிவோடு இருக்கிறானா அப்படின்றத பார்க்கணும். சில பேர் எப்போ எந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு என்ன கிடைச்சாலும் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் இதே மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்முடைய பெண்கள், தாய்மார்கள் சாப்பாடுன்றதையே சுத்தமாக அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்டா போதுங்க, புருஷன் சாப்பிட்டா போதுங்க, குடும்பம் நல்லா இருந்தால் போதுங்க அப்படின்னு அவங்க சாப்பிட்டது போக மீதி என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க. இல்லை தனக்கு வெயிட் போட்டுடும் அப்படின்றதுக்காகவே கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி உணவு விஷயத்திலே மிக மிக அலட்சியமாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லுகிறார்கள். அப்போ இன்னும் 5 ஆண்டு காலம் இதே மாதிரி உணவை அலட்சியப்படுத்தி கொண்டு போனால் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது? அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேண்டும். ஆண்டனி ஹாப்கின்ஸ் அப்படின்னு ஒரு பிரமாதமான ஆங்கில எழுத்தாளர், சுய முன்னேற்ற எழுத்தாளர், அவர் சொல்கிறார் பாருங்க, நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்கிறதே அது பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். ஆனால் உங்கள் வாழ்க்கை நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி இருந்தால் அது ஆபத்தானது, எச்சரிக்கை அப்படிங்கிறார். நயாகரா நீர்வீழ்ச்சி இருக்குதுங்களே, அது அப்படியே ஒரு நதி மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். நம்ம குற்றால அருவி மாதிரிலாம் கிடையாது. அது மேலிருந்து அந்த காட்சி தொலைக்காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே ஒரு பெரிய நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு அப்படியே கீழே விழும் அந்த தண்ணீர். நீர் வீழ்ச்சின்றது அங்கே தான் பார்க்கலாம். அதுவும் பனிக்காலங்களில் அது அப்படியே உறைந்து போயிருக்கும். ஒரு பனித்திரை, ஐஸ் கட்டியில் ஒரு திரை சுவர் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், வெள்ளை வெளேர்னு. அதில் ஒருத்தர் படகுல போகிறாருன்னு வச்சுக்கிங்க, அது பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சி விழுகிற இடத்துல வந்தால் என்னாகும்? அந்த படகு திடாலும் கீழே விழும்.
வாழ்க்கை என்பது நயாகரா நீர்வீழ்ச்சியிலே செல்லுகிற படகு மாதிரி ஆகிவிடக்கூடாது. அடுத்தாப்புல என்ன வருது, எப்பொழுது அது நீர்வீழ்ச்சி விழுவது மாதிரி வாழ்க்கையிலே திடீர்னு ஒரு சரிவு ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வோடு தான் இந்த வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும். நயாகரா நீர்வீழ்ச்சியில் படகு பயணம் போன கதையாக நம்முடைய வாழ்க்கை ஆகிவிடக்கூடாது. எப்பொழுது கீழே விழப்போகிறது என்று தெரியாத ஒரு சூழல் வந்தால் முன்கூட்டியே அதற்கு திட்டமிடல் என்பது வேண்டும். அந்த திட்டமிடலுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 திட்டம் வச்சுக்குங்கன்றாங்க. பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. என்னது பிளான் ஏ, பிளான் பி? இத்தனை மணிக்கு புறப்பட்டு நம்ம இப்போ இங்கே சென்னையிலிருந்து புறப்பட்டு கோவைக்கு போனோன்னு வச்சுக்கிங்க. கோவைக்கு ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. நீங்கள் வீட்டிலிருந்து பயணம் செஞ்சு அங்கே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு வச்சுக்குவோம். தாம்பரம் மாதிரி பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். ஒருவேளை இந்த 1 மணி நேர பயணத்தில் இடையூறாக நடுவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி போவதற்கு தாமதமானால் அப்பொழுதும் நாம் உரிய நேரத்தில் போய் வண்டியை பிடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கிறதா? அப்போ அதையும் சேர்த்து யோசிக்கணும். சாதாரணமாக இருக்கிற டிராஃபிக்கில் போனால் 1 மணி நேரம்னா டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டால் எவ்வளவு? அப்போ அதுக்கு ஏற்றார் மாதிரி முன்கூட்டியே புறப்படணும். சரி, திடீர்னு ட்ரெயின் அன்றைக்கி இல்லை, கேன்சல் ஆகுது. மறுநாள் காலையில் கோவையில் ஒரு நேர்முக தேர்வு இருக்குது. வேலைக்கு போகிற இளைஞர், வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்க இளைஞருக்கு நாளைக்கு காலைல 9 மணிக்கு அங்கே இன்டர்வியூ இருக்குதுன்னு கடிதம் வந்திருக்குது, இல்லை மெசேஜ் வந்திருக்கு. இவர் போனோம் அப்படின்னா ஒருவேளை ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தை எப்படி ஈடுகட்ட போகிறோம்? அப்போ அதுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்க வேண்டும். இன்னும் 5 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய பொருளாதார தேவை, அதே போல் அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உரிய நேரத்தில் முறையாக செய்து முடிப்பதற்கு தேவையான நாம் பிளான் ஏ என்றும் பிளான் பி என்றும் இப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு செயல்படுகிற பொழுது அந்த திட்டமிட்ட செயல் ஏட்டுச் சுரைக்காயாகவோ சேற்றுச் சுரைக்காயவோ இல்லாமல் சமைத்து வைக்கப்பட்ட உணவாக அது மாறிவிடுகிறது. உணவு உள்ளுக்குள் சென்று ஆரோக்கியம் சேர்ப்பது மாதிரி தான் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். நயாகரா நீர்வீழ்ச்சியாக மாறிவிடக்கூடாதல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.